ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. போன பாட்டில் ஹீரோயினியை ஊசி போட்டு ஒரு கேங்ஸ்டர் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஜானி தான் ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாரு. இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஜானி ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கு கவலைப்படாத, உன்னுடைய குழந்தை இப்போ ரொம்பவே சேஃபாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போக்கி உனக்கு ரெஸ்ட் மட்டும்தான் தேவை, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினுமே, நான் எப்போ ஆபத்தில் இருந்தாலும் நீங்கள் தான் என்னை திரும்ப திரும்ப காப்பாற்றிட்ருக்கீங்க. எனக்கு தெரியும் எங்கள் அம்மா உங்களுக்கு பண்ண ஹெல்ப்புக்காக தான் எனக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் பண்ண எல்லா உதவிக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் கிடைச்சா ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணதை நான் ரீபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜானி, பிகினிங்கில் உங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஜானி ஹீரோயின் மேலே லவ்வில் விழுந்துட்டாரு, அதை தான் அப்படி சொல்லாமல் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோவும் அவங்க அம்மாவும் தான் உள்ளே வராங்க. வந்த உடனே ஹீரோயின் கிட்ட, நீ எப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்லாம் கேட்கல. நான் தான் உன்னை ஜானியை கான்டெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம், அப்புறம் எதுக்கு ஜானியை கான்டெக்ட் பண்ணேன்னு சொல்லி திட்டுறான். ஹீரோ பேசினதை கேட்டு ஜானிக்குமே செம்ம கோவம் வருது. உடனே ஹீரோவை பார்த்து ஜானி, ஒரு புருஷனாக இருந்து உன்னுடைய கடமையை நீ கரெக்டாக செய்யலை. உன் ஒய்ஃப் டேஞ்சரில் இருக்கும்போது அவளை காப்பாற்ற உனக்கு துப்பு இல்லை, ஆனால் அவளை திட்டுறது மட்டும் உன்னால் எப்படி முடியுது, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஹீரோ ஜானி கிட்ட, என்னுடைய கடமை என்னன்னு எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதோட என் ஒய்ஃபை காப்பாற்றினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீ முதல்ல இடத்த காலி பண்ணுறே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின், நீங்கள் எதுக்கு இப்போ ஜானிக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறீங்க? அவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி என்னை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. அப்புறம் என்னை வச்சு உங்கள் லிட்டில் லவர் அந்த ஜியோவுமே நீங்கள் காப்பாற்ற முடியாது. என்னை காப்பாற்றினதுக்காக அவருக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லாட்டி பரவாயில்ல, கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவுடைய அம்மா ஜானிக்கிட்ட, என்னுடைய மருமகளை காப்பாற்றினதுக்கு உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு சொன்னதையுமே ஜானி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜானி போனதுக்கப்புறம் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த ஜானியோட உன்னை நான் சேர்த்து பார்க்கக்கூடாதுன்னு, எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுடைய அம்மா ஹீரோவை திட்டி வெளில அமிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட, நீ ஃபெங் ஃபேமிலியோட மருமக, அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த ஜானி கூட க்ளோஸாக இருக்கலாம், இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு, யாராவது உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயினுக்கு செமக்கம் வருது. அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் செத்துருப்பேன், ஆனால் உயிரோடு இருக்க நினச்சி சந்தோஷப்படாமல் என்னை காப்பாற்றின அவரை போயிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட, நீ எதுவும் நினச்சிக்காதம்மா, நான் எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன், சரி நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கான ப்ரொசீஜரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோயின் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டில் அந்த ஜியாங் எல்லா பொருளையும் தள்ளி விட்டு உடைச்சிட்டு, ஒரு பொண்ணை கூட ஹேண்டில் பண்ண முடியல, அவெல்லாம் ஒரு ஆளா இப்படி சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் என்டர் ஆகுறாங்க. அவ்வளோ கோவத்தில் இருந்த அந்த ஜியாங் ஹீரோயினை பார்த்ததுமே சிரிச்சுக்கிட்டே, சிஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா, இன்னும் எப்படி 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் தங்கியிருப்பீங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல சீக்கிரமே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் அவகிட்ட, ஏன் நான் சேஃபாக வரது மறுபடியும் உனக்கு ஏமாற்றத்தை தருதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அந்த ஜியாங், சிஸ்டர் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயின், சும்மா நடிக்காதடி, இங்கே தான் மூவ் இல்லையா, அப்புறம் எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஜியாங், நீ இப்போ வேணால் லக்கியாக இருக்கலாம், ஆனால் எப்போதுமே இதே லக்கியோட நீயும் உன் குழந்தையும் திரும்பி வீட்டுக்கு வருவீங்கன்னு யோசிச்சு பார்க்காத அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின், நீ மூக்காக தானே என்னை ஹர்ட் பண்ணிகிட்ருக்க, நீயும் மூவும் பிளான் பண்ண மாதிரியே மறுபடியுமே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், அப்புறம் என்ன, என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்க இந்த குழந்தையோடைய தொப்புள் கொடி பிளட்டை வச்சு தானே நீ உன்னுடைய குழந்தைய க்யூர் பண்ண போகிற, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாரு, உங்கள் 2 பேருக்கு தேவை இந்த குழந்தை தானே, அப்புறம் எதுக்கு இந்த குழந்தைய அழிக்கும்னு நினைக்கிற, ஒருவேளை அந்த குழந்தை பிறந்தா நீ மூக்கிட்ட ஒரு பெரிய சீக்ரெட் மறைச்சிட்டு இருக்கியா, அது வெளில வந்துடும் பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய சீக்ரெட்டை நமக்குமே ரிவீல் பண்ணுறாங்க. இந்த ஜியாங்க்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ஹீரோ ட்ரக்கில் இருக்கும்போது இந்த ஜியாங் கூட இன்டிமேட் ஆகிட்டான், அதனால் உருவான குழந்தை, இது மூவோடைய குழந்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஹீரோவை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் அந்த வீட்டில். அதனால தான் ஹீரோவுமே இவன் மேலே கொஞ்சம் அக்கறையோடு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அதே பிளட்டில் அதே ஜீனில் உருவான இன்னொரு குழந்தையுடைய தொப்புள் கொடி ரத்த குழாய் மூலமாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இந்த ரீசனுக்காக தான் ஹீரோயினியை இன்னொரு குழந்தைக்காக ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த ஜியாங் மூலயமாவே இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு. ஹீரோ என்றைக்குமே ஹீரோயினியை மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணியிருப்பான், அதனால் இந்த ஜியாங் கூடலாம் ஒன்றா இருந்திருக்க மாட்டான். இந்த ஜியாங்கே ஏதோ பிளான் பண்ணி ஹீரோ ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் கூட இன்டிமேட் ஆன மாதிரி ஏதோ கதை கட்டி விட்டுருக்கான், அதனால் ஹீரோவுமே இது தன்னுடைய குழந்தைன்னு சொல்லி அவனுமே நம்பிட்டுருக்கான் அவ்வளோ நாளா. ஆனால் அந்த குழந்தையோடைய உண்மையான பயாலஜிக்கல் அப்பா யாருன்னா ஹீரோடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கால அந்த யூஃபி, அவன்தான்.
இந்த ஸ்டோரியெல்லாம் இந்த ட்ராமாவுல ஒரு விஷுவலா நமக்கு காமிக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற ஆர்குமெண்ட்ல தான் இத பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நாள் ஹீரோ இனிமே அந்த ஜியாங்கோடைய குழந்தை, ஹீரோடைய குழந்தை தான் நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, இப்ப தான் அவங்களுக்கு தெரியுது, அது ஹீரோடைய குழந்தை இல்ல, வேற ஒருத்தருக்கு பிறந்த குழந்தைன்னு. அதனால தான் ஹீரோயின் அந்த ஜியாங் கிட்ட குழந்தை பிறந்தா உண்மை தெரிஞ்சிருமான்னு சொல்லி கேட்குறாங்க. அத கேட்டதுமே ஜியாங் அப்படியே ஹீரோயினை ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. உடனே ஹீரோயின், "என்ன பார்க்குற? எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கியா? உன்னுடைய குழந்தை ஹீரோவுடைய குழந்தையே கிடையாது. ஒருவேள அது ஹீரோவுடைய குழந்தையா இருந்ததுன்னா, என்னுடைய குழந்தையோட பிளட்டும், உன்னுடைய குழந்தையோட பிளட்டோட மேட்ச் ஆகும். உன்னுடைய குழந்தை ஹீரோவுடைய குழந்தையா இல்லன்னா, கண்டிப்பா அது மேட்ச் ஆகாது. ஒருவேள என் குழந்தை பிறந்ததுன்னா, அதோடைய பிளட்ட வச்சு உன்னுடைய குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, இந்த உண்மையெல்லாம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லி பயந்து தானே என்னுடைய குழந்தைய அழிக்க பார்த்துட்டு இருக்க. உன்னால இந்த சீக்ரெட்ட எவ்ளோ நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்னு எதிர்பார்க்குற?" அப்படின்னு ஹீரோயின் சொல்றதுக்கு அந்த ஜியாங் கோவமே வந்தாலும் கூலா ஹீரோயின்ட்ட சிரிச்சுக்கிட்டே, "பரவாயில்லையே, எல்லா உண்மையும் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டேன். நீ சொல்றதெல்லாம் உண்மதான். இந்த குழந்தை ஹீரோவுக்கு பொறந்த குழந்தை இல்ல தான். இந்த குழந்தை யூஃபிக்கு பிறந்த குழந்தை. இது எல்லாத்தையும் போய் நீ உன் புருஷன்ட்ட சொன்னாலுமே அவன் உன்னை நம்புவானா? உன் முட்டாள் புருஷன் நீ சொல்றத என்னைக்குமே நம்ப மாட்டான். பார்க்கலாமா அவன் நீ சொல்றத நம்புறானா, இல்ல நான் சொல்றத நம்புறானா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா ஹீரோவுடைய அம்மா உள்ள வந்துடுறாங்க. ஆல்ரெடி ஹீரோவுடைய அம்மாவும் ஹீரோயினியும் சேர்ந்து தான் சியாங் வாயாலேயே உண்மை எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்காக இந்த அளவு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோவுடைய அம்மா பார்த்ததுமே அந்த ஜியாங்க்கு பெரிய ஷாக்கா இருக்கு. ஹீரோவுடைய அம்மா அந்த ஜியாங் கிட்ட, "இதுக்கப்புறமும் என் பையன் உன்னை கண்மூடித்தனமா நம்புவானா என்ன? உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தா எவனுக்கோ பிறந்த குழந்தைய என் பையனுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லி அவன்கிட்ட நடிச்சு இவ்வளோ நேரம் நாடகம் ஆடிட்டு இருப்ப. இதுக்கப்புறம் கண்டிப்பா என் பையன் உன் நடிப்பை பார்த்து ஏமாற மாட்டான்." அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஜியாங் ஹீரோவுடைய அம்மா கிட்ட ஓடி போயிட்டு, "ஆன்ட்டி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க இருக்க பாருங்க, இந்த வேன் தான் வேணும்ட்டே அதை இதை பேசி என்னை கோவப்படுத்தி இந்த மாதிரி என்னை பேச வச்சுட்டா. நான் சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது. நான் சும்மா இவளுக்காக வேணும்ட்டே ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். உண்மையிலே என் குழந்தை உங்க பையனோட குழந்தை தான்." அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறா. ஆனா ஹீரோவுடைய அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. "நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் என் பையன் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஆளுங்கள்ட்ட சொல்லி அவளை அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லி ஹீரோவை வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஹீரோவுமே கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஜியாங்க பார்த்துட்டு, "அவளை முதல்ல விடுங்க. அவளை எதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா உங்களுக்கு வேற வேலையே இருக்காதா? எதுக்கு எப்ப பாரு எல்லாருமே ஜியாங்க புள்ளி பண்ணிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ கிட்ட ஹீரோவுடைய அம்மா, "இந்த ஜியாங்கோடைய குழந்தை உனக்கு பிறந்த குழந்தையே கிடையாது. அந்த குழந்தை ஒரு இல்லீகல் சைல்டு. இவ்வளோ நாள் அந்த குழந்தை உன்னுடைய குழந்தைன்னு பொய் சொல்லி உன்கிட்ட நடிச்சு நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கா. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இதுல இருக்கு." அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் எவிடன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவுமே அந்த எவிடன்ஸ் எடுத்து பார்க்குறான். அதுல ஹீரோவோட டிஎன்ஏ அந்த குழந்தையோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகல. அதை பார்த்ததுமே ஹீரோக்குமே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதை ஜியாங் கிட்ட காமிச்சு, "இந்த குழந்தை யாருடைய குழந்தை? எதுக்காக இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சு என்னை ஏமாத்திட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். அந்த ஜியாங்குமே அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு, "இது எல்லாமே அந்த வேனால தான். அன்னைக்கு அவ தான் என்ன ரேப் பண்றதுக்காக ஒரு ஆள் அமைச்சா. அதே டைம்ல நான் உங்க கூடயுமே இன்டிமேட்ல இருந்ததால அந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அந்த குழந்தைய உங்களுக்கு ஃபார்ம் ஆன குழந்தை நினைச்சு தான் அதை பெத்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை என்னைக்குமே நம்ம குழந்தை தான்." அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுது சீன் போட்டுட்டு இருக்கா. அவ பண்ண டிராமாவில் ஹீரோவுமே அவ சொல்றது உண்மை நினைச்சு, "பரவாயில்ல, நீ என்னுடைய குழந்தை நினைச்சு தானே அந்த குழந்தைய பெத்துக்கிட்ட. இதுல உன் தப்பு எதுவும் இல்லையே. நீ அழாத, உன்னை என்னைக்குமே நான் நம்புவேன்." அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்தி அங்கேருந்து அழைச்சிட்டு போறான். ஹீரோடைய அம்மா இவங்கிட்ட என்னத்த சொன்னாலும் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லி தள்ள கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ரூம்ல இருக்காங்க. அப்போ அந்த ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கழுத்து பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு, "எல்லாமே ஒன்னால தான். நீ தானே வேணும்ட்டே பிளான் பண்ணி ஜியாங்க மாட்டி விட்ட." அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயின், "நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் சொன்னது உண்மை தானே. அந்த குழந்தை உன்னுடையது இல்லை தானே." அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா உன் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசுவ? நீ தானே அன்னைக்கு அவளை ரேப் பண்றதுக்கு ஒரு ஆள் அமைச்ச. அந்த ஆள் மட்டும் இல்லைன்னா அவ எப்படி பிரெக்னென்ட் ஆயிருப்பா? எல்லாமே ஒன்னால தான். நீ மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம்." அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, "அவ சொல்றத மட்டும்தான் நீ உண்மை நம்புவ. நான் எது சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. என்னுடைய குழந்தைக்குமே உன்கிட்ட எந்த வேலையுமே இல்லை. தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. நானும் என் குழந்தையும் என் தம்பியும் எங்கேயாவது போயிடுறோம்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, "அப்படிலாம் உன்னை விட முடியாது. உன் வயித்துல வளர்றது என்னுடைய பிளட்டு. இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுத்துட்டு நீயும் உன் தம்பியும் இங்கேருந்து எங்க வேணாலும் போய்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். பாவம் ஹீரோயின், "ஒரு அக்காவா இருந்து இவனை மாதிரி ஒரு டெவில்ட்டேருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியலடா." அப்படின்னு சொல்லி அவங்க தம்பியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே சீன் கட் பண்ணால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தம்பி நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் சந்தோஷமா அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. அவன் திடீர்னு திரும்பி பார்க்குறான். அவன் முகமெல்லாம் வெறும் பிளட்டு. அவனை பார்த்ததுமே ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய கனவு. ஹீரோயின் இப்போ நிறமதமாக இருக்காங்க. ஆனால் இப்போ கூட அவங்க தம்பியை நினச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அம்மா அப்பாவுமே இறந்துட்டாங்க. இப்போ நமக்குன்னு இருக்கிறது நம்ம தம்பி மட்டும்தான். அவனுமே இப்போ இருக்கானா இல்லையான்னு தெரியலையே. நம்ம கண்ட கனவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. உடனே ஹீரோயின் கீழே போயிட்டு அங்கே இருந்த வேலைக்காரங்கள்ட்ட சொல்லி,
உடனே ஹீரோவை என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அவன் குழந்தையோட பாடியை வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய டாப்ல போய் நிற்கிறாங்க. உடனே ஹீரோவுமே ஹீரோயினை மீட் பண்ண வந்துடுறான். வேன் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, முதல்ல இந்த பக்கம் வா, கீழே விழுந்துருவா அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் கீழே இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. இப்பவே என் தம்பிக்கு ஃபோன் பண்ணு, அவன் வந்து என்னை மீட் பண்ணணும், அவன் மட்டும் இங்க வரலன்னா கண்டிப்பா இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி கால் பண்றேன், உன் தம்பிக்கு இப்பவே கால் பண்றேன், நீ உன் தம்பி கிட்ட பேசலாம், முதல்ல கீழே இறங்கி வா, இங்க பாரு உன் முன்னாடியே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடியே கால் பண்ற மாதிரி போயிட்டு ஹீரோயினை பிடிச்சி இந்த பக்கம் எடுத்து காப்பாத்திடுறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு லேபர் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு, அதோட ப்ளீடிங்கும் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த ஜியங் செம்ம கோவத்தோட உட்காந்துருக்கா. எப்போ பாரு அந்த வேனுக்கு இதான் வேலை, ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மூவோடைய அட்டென்ஷனை அவன் மேலே வாங்கிக்கிறா. இதுக்கப்புறம் அவளை சும்மா வரக்கூடாது அப்படின்ட்டு யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயின் கதையை மொத்தமாக முடிக்க சொல்லிடுறான். அந்த ஜியாங் சொன்ன மாதிரியே அந்த ஜியாங்கோடைய ஆளு டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு, இந்த இன்ஜெக்ஷன் உன்னையும் குழந்தையும் ஒரேடியா தூங்க வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் அந்த ஜியாங் என் காலில் சுழுக்க வந்துச்சு, என்னால் நடக்கக்கூட முடியல, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டல் போக விடாமல் தடுத்துட்ருக்கா. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோவுக்கு ஜானி கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. ஃபோனில் ஜானி ஹீரோ கிட்ட, நீ என்னமோ அந்த ஜியாங்கை நம்பிக்கிட்டு அவ கூட உட்காந்துருக்கல, இங்கே ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லை குழந்தையுமே பிறந்துச்சு, ஆனால் அந்த குழந்தை உயிரோட இல்லை, அந்த குழந்தை இறந்தே பிறந்துச்சு அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு ஜானி, எல்லாமே ஏன் தப்பு தான், நான் உன்னை விட்டு போயிருக்கவே கூடாது, நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததால தான் இப்போ நீ கோமாக்கு போயிட்ட, எல்லாமே ஏன் தப்பு தான், நான் உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை ஹீரோயின் கிட்ட, உன்னுடைய தம்பியுமே கண்டுபிடிச்சாச்சு, அவன் என்ன கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாகவே உன்னை பார்க்க வந்துடுவான், உன் தம்பியை உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை பார்க்க இங்கே வந்துடுவான், அவன் வந்த உடனே அவனை நீ பார்க்கறதுக்காகவே கண்ணை முழிக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் தம்பி ஹீரோயினை பார்க்க உள்ளே வந்துடுறான். அவன் வந்த உடனே ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, அக்கா எழுந்திருக்கா, உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், உங்ககிட்ட எவ்வளோ மோசமான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கேன், இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன், எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிடுக்கா, என்னை விட்டு போயிடாத, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீயும் என்னை விட்டு போயிட்டினா அப்புறம் நான் அனாதை ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஹீரோயின் தம்பி அழுதுகிட்டே இருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினுக்கு நினைவு திரும்ப ஆரம்பிக்குது. அவங்க கை அசையுது. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்ச உடனே இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின், ஜானி அப்புறம் ஹீரோயின் தம்பி 3 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அங்கே ஹீரோயின்கிட்ட ஜானி, வேன் உன்னுடைய பழைய ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் உனக்கு ஒரு புது ஐடென்டிட்டி இருக்குது, இன்னிலேருந்து உன் பேர் பர்முதா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினுமே ஜானி பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே தேங்க் பண்ணுறாங்க. அதோட ஜானி ஹீரோயின் தம்பிக்கிட்ட, இவ்வளோ நாள் நீ எங்கே போயிருந்தேன்னு உங்கள் அக்கா கிட்ட சொல்லவே இல்லையே, அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் தம்பியுமே, ஆமாக்கா நான் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக விருப்பப்படலை, ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு என்கிட்ட மணி இல்லை, அதனால் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணேன், அப்போ தான் லிங்க்ஸேன்னு ஒரு ஆள் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது, அவர் கூட தினமும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்படி ஒரு நாள் நான் வேலைக்கு போகும்போது அந்த ஜியாங்கை பார்த்தேன், அவள் ஒரு ஆள் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தா, நானும் அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அந்த ஜியாங் அந்த ஆள் கூட அஃபேரில் இருக்கான்னு. அந்த ஆள் பேர் கூட யூஃபி, அவர் கூட ரொம்ப நாளாவே அஃபேரில் இருக்கா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு அவள் யாருன்னு. அது மட்டும் இல்லை, அவங்க க்ளோஸாக இருந்ததை விட நான் பார்த்துட்டேன்னா எங்கே இந்த விஷயத்த நான் மூக்கிட்ட சொல்கிறோன்னு என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் பயந்து போயிட்டு ஒரு மலைப்பகுதிக்கு போனேன். அங்கே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். அங்கே இருந்த வில்லேஜஸ்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதனால தான் உங்களை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே ஜானி ஹீரோயின் கிட்ட, வேன் உனக்கு நடந்த ஆக்சிடென்ட்லேருந்து இப்போ ஹாஸ்பிட்டல் நடந்த க்ரைம் வரைக்கும் எல்லாமே அந்த ஜியாங் மட்டும் பண்ணியிருக்க மாட்டா. எனக்கு என்னமோ அந்த யூஃபி கூட சேர்ந்து தான் அவள் பண்ணியிருப்பான்னு தோணுது. இதுக்கான எல்லா எவிடன்ஸுமே நம்ம சீக்கிரமாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் ஆல்ரெடி அந்த ஜியாங் மேலே ஒரு டவுட் இருந்திருக்கும். அவளை பற்றி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி அவளுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லியிருப்பான். அவள் வந்துட்டு ஹீரோ கிட்ட, சார் நீங்கள் ஜியாங் மேடம் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னீங்கல்ல, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணதில்ல, அவங்க அந்த யூஃபி கூட சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட க்ரைம்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாவே அஃபேர்லாம் இருக்குது. அந்த யூஃபியை பிடிச்சி ப்ரெஷர் பண்ணி கேட்டதில் அவனுமே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவுக்கு செமக்கம் வருது. நெக்ஸ்ட்டு அந்த ஜியாங்கை தேடி தான் போகிறான். வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த ஜியாங் கையை பிடிச்சிக்கிட்டு, உனக்கும் அந்த யூஃபிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹீரோயின் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே இந்த ஜியாங்க்கு பெரிய ஷாக்காக இருக்குது. ஹீரோயின் வந்த உடனே ஹீரோ கிட்ட, இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த ஜியாங்கை நான் தான் ரேப் பண்ண ஆரம்பித்தேன், இவ கால் ஒடிஞ்சதுக்கு காரணம் நான் தான், என்னென்னலாம் என்ன சொன்னீங்க, நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே இவ்வளோ அந்த யூஃபியும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவளுக்கும் அந்த யூஃபிக்கும் ஆரம்பத்துலேருந்து அஃபயர் இருக்குது. இந்த ஜியாங் அன்றைக்கி என்ன சொன்னால், நான் ரேப் பண்ண ஆரம்பித்ததால தான் அந்த குழந்தை ஃபார்ம் ஆச்சு சொன்னால, அது எல்லாமே போய்,
அந்த குழந்தையோட அப்பா அந்த யூஃபி தான். அதுக்கான பெட்டர்னிட்டி டெஸ்ட்டுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸை தூக்கி போடுறாங்க ஹீரோயின். ஹீரோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே எடுத்து பார்க்குறான். உடனே இந்த ஜியாங் அவள் சொல்கிறத நம்பாதீங்க, வேணுன்ட்டே அவள் ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை காமிச்சு உங்களை ஏமாற்ற பார்க்குறா, ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேட்குறான். உடனே ஹீரோவுக்கு செம்மக்கம் வருது. அந்த ஜியாங்கை செவிலே பலார்னு ஒன்று விட்டுட்டு, நீ என்னையே ஏமாற்ற பார்த்துருக்கல, நீ இதுக்கப்புறம் ஜெயிலில் தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நைஸாக அவங்க கையை பிடிச்சி சாரி கேட்குறேன், மறுபடியும் பேச்சப் ஆகலான்னு. ஆனால் ஹீரோயின் அவன் கையை உதறி விட்டுறாங்க. வேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிட்டு, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கூட, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின், என்னை பார்த்தா என்ன உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? நீ எது சொன்னாலும் உன்னை நம்பி ஏமாந்து போகிறதுக்கு நான் என்ன பழைய வேன் நினச்சியா? அந்த வேன் அந்த டெலிவரி ரூமில் இறந்துட்டா. இதுக்கப்புறம் நீ எது சொன்னாலும் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயினியும் அவங்க தம்பியும் அவங்க அம்மா அப்பாவுடைய கலரிக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வந்து பூங்கொத்தெல்லாம் வச்சுட்டு அவங்க அம்மா அப்பாவை நினச்சி ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்தது ஹீரோயின் ஜானி மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. ஒரு வழியாக எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி ஜானி கேட்கறதுக்கு ஹீரோயின் ஜானி கிட்ட இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு, நானும் என் தம்பியும் அப்ராட் போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே ஜானிக்கு முகமே வாடிடுச்சு. உடனே ஜானி ஹீரோயின் கிட்ட உங்களுக்காக உங்களே நினச்சி ஒரு ஆள் இங்கே வெயிட் பண்ணுறேங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஜானி ஹீரோயினை லவ் பண்ணுறாருல, அதனால தான் மறைமுகமாக சொல்கிறாரு. அது ஹீரோயினுக்குமே நல்லா புரியுது. ஹீரோயினுமே ஜானி கிட்ட நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிடுங்க, இப்போதைக்கு என்னால் எந்த முடிவுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது, இப்போதைக்கு என் தம்பி லைஃப் தான் எனக்கு முக்கியம், நாங்கள் முதல்ல எங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும், மேபி ஃப்யூச்சரில் எங்கள் நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஜானியை ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணலை. அதாவது ஹீரோயின் அவங்க லைஃப்பில் ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வரும்போது உங்களுக்காக ஒரு சான்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் போன சோகத்தில் ஹீரோ ஃபுல்லாக உட்காந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோடைய அம்மா வந்துட்டு ஹீரோ குடிச்சிட்டு இருந்த பாட்டில் கிளாஸ் எல்லாம் பிடுங்கி வச்சுட்டு, அடே ஹீரோயின் அப்ராட் போகிறா, நீ எதுக்குடா இங்கே உட்காந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லி திட்டுறாங்க. அம்மா என்னை விடுங்கம்மா, நான் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணணும், ஹீரோயின் தான் அந்த ஜானி கூட அப்ராட் போகிறாளே அப்படின்னு சொல்கிறான். உனக்கு யார் சொன்னது ஜானி கூட ஹீரோயின் அப்ராட் போகிறான்னு? அவளும் அவன் தம்பியும் தனியாக தான் போகிறாங்க, உனக்கு இன்னுமே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா என்ன சொல்கிறீங்க, ஹீரோயின் இன்னும் சிங்கிளாக தான் இருக்காளா, அப்போ அந்த ஜானி கூட போலியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜானி, அட கடவுளே, நான் எப்படி இவ்வளோ ஸ்டூப்பிட்டாக இருந்தேன், ஹீரோயின் என்ன வேணான்னு சொல்லியே பார்க்கலான்னு தானே சொன்னான், அப்போ இன்னுமே எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இந்த சான்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வராரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. ரெண்டு பேருமே ஹீரோயினிக்காக ஓடி வராங்க. ஹீரோயின் யாரு கூட சேர்ந்தாங்கன்னு காமிக்கல. ரெண்டு பேத்துல யார் வேணாலும் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க கூட சேரலாம். இதோட இந்த ட்ராமா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.